வெல்கம் டு ரெஸ்லிங் கிரேசி. நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ ரெஸ்ல் மேல நடந்து முடிஞ்ச எல் கிராண்ட் அமெரிக்கானோ வர்சஸ் ரே ஃபீனிக்ஸுக்கு நடந்த மேட்சோட ரிசல்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ரெஸ்ல்மேனியா ஸ்டார்ட் பண்ண உடனே நடக்கக்கூடிய 5வது மேட்ச் இது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எல் கிராண்ட் அமெரிக்கானோ வர்சஸ் ரேமஸ் ஸ்டுடியோக்கு தான் நடக்கிறதா இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல கடைசியாக நடந்த ஸ்மாக் டவுனில் ரேமஸ் ஸ்டுடியோக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு. ஸோ அதனால ரெஸ்ல்மேனியாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டபிள்யூ இந்த மேட்சை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எல் கிராண்ட் அமெரிக்கானோ வர்சஸ் ரேமஸ் ஸ்டுடியோ மேட்சுக்கு பதிலாக எல் கிராண்ட் அமெரிக்கானோ வர்சஸ் ரே ஃபீனிக்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். ரே ஃபீனிக்ஸ் டபிள்யூக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே ரெஸ்ல்மேனியா மேட்ச் பார்த்தீங்கன்னா பண்றாரு. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். எல் கிராண்ட் அமெரிக்கானோவா இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரே ஃபீனிக்ஸா இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. பயங்கரமான ஒரு ஐஃபை மூவா இருந்துச்சு. குறிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஒரு கட்டத்தில் எல் கிராண்ட் அமெரிக்கானோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அது சாட் கேபிள் தான் பயங்கரமாக ரே ஃபீனிக்ஸ் அட்டாக் பண்ணிட்டு எப்பவும் போல ஒரு ஸ்டீல் பிளேட் எடுத்து அவரோட மாஸ்க்குள்ளே வச்சு ஸோ அது மூலயமா பார்த்தீங்கன்னா ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரே ஃபீனிக்ஸை பீட் பண்ணி இந்த மேட்ச்ல எல் கிராண்ட் அமெரிக்கானோ பார்த்தீங்கன்னா வின் பண்றாரு. ஃபைனலி சாட் கேபிளுக்கு ஒரு ரெஸ்ல்மேனியா மேட்ச் கொடுத்து அவரை பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன் ஆக்குறது பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம். உண்மையிலே ஒரு டேலண்டான ரெஸ்லர் சாட் கேபிள். அவருக்கு ஒரு ஃபன்னியா ஒரு மொமெண்டம், குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் மாதிரி ஒரு மாஸ்கை போட்டுட்டு மறு வைக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி அவருக்கு ஒரு ரெஸ்ல்மேனியா மேட்ச் கொடுத்ததே சூப்பர். அதுவும் ஃபைனலி அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூ மேட்ச்லேயே சாட் கேபிள் இல்லை எல் கிராண்ட் அமெரிக்கானோ பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவை வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு.